இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறது யார் அப்படின்ட்டு இப்படி காட்டுறாரு. பிரவீன் காந்தி அப்படின்னு போட்டிருக்கு. உடனே அவர் வந்து ரொம்ப அப்செட் ஆகிறாரு. யாரையும் என்னை தோற்று போன மாதிரி ஃபீல் பண்ண நீ தயவுசெய்து அப்படி ஓடி இருந்து பயங்கரமாக விரட்டுறாரு. ஆனால் அவனுக்குள்ள நின்று அவனை அதுக்காண்டி தள்ளி போய் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வெளியே போனோம். அவர் ஏதோ அவருக்கு கிஃப்டாக கிடச்ச திங்ஸ் எல்லாம் ஒரு கவரில் இருக்கு போல, அதை தூக்கிட்டு ஒருத்தர் வராரு. அதை கூட கவனிக்காமல் இவர் வெளியே போயிட்டாரு. அதுக்குள்ளே கொடுக்கவும் சாரி அப்படின்ட்டு அதை வாங்கிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் நடந்ததை நான் பார்க்கல. சரி தூங்கிட்டேன் நான். வீட்டில் இருக்கவங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்கள் பேசுறீங்களா? ஏன்னா அங்கே கூட அவங்ககிட்ட வந்து பக்கத்தில் வராதுன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இல்லை அது என்னன்னா சார், நான் ஒன்று சொல்லி கொடுக்க போனது எதுவுமே அங்கே வேலை எடுபடல. ஒரு வாரம் என்னோட முயற்சி எல்லாமே அங்கே எடுபடாமல் போயிடுது. இந்த தடவை பிக் பாஸ்குள்ளே நுழைஞ்சவங்க எல்லாருமே கத்திக்கிட்டு இருக்க பழகிருக்காங்க. நான் இருக்கேன்றத பார்வையாளர்களுக்கு அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்லிடுவாங்க, கொஞ்சம் பேசாமல் இருந்தால் எங்களோடலாம் மிங்கிள் ஆகலை, பேசவே மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால பேசிக்கிட்டே இருக்காது. அதுக்கப்புறம் பார்வையாளர்களுக்கு இவங்க இருக்கிறதே தெரியல, அங்கிட்டு ஓரமாக இருக்காங்க இங்கிட்டு ஓரமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்க மாட்டாங்க. அதனால இவங்களே ஒரு பிரச்சனை உருவாக்கி இவங்களே கத்திக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு நல்லா தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போக்கப்போ வந்து எதையாக எட்டி பார்த்துட்ருக்கேன். எனக்கு அந்த டவுட் இருக்குது. அப்புறம் ரஞ்சித் வெற்றிமாறன் அவர்களை திட்டின வீடியோ இப்போ இன்றைக்கி தான் பார்த்தேன். இவர் யாரும் கொஞ்சம் தேடுவோம் தெரியும். பிரவீன் காந்தி இருந்தாலும் இவர் என்னென்ன சேட்டை பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியாது. ரஞ்சித் வெற்றிமாறன் இவங்களால தான் தமிழ் சினிமா வந்து தொய்வுக்கு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லியிருந்திருக்காரு. எல்லாரும் டாடா பாய் பாய் சொல்லிட்டீங்க. எது ஜெயிச்சுட்டு வரட்டும், வெளியே வந்து. அதான் சார் டாடா பாய். நீங்கள் கிளம்புறீங்களா? நான் கிளம்பலையா? நான் எங்கே கிளம்புனேன்? இல்லை சார், யாரும் எங்கேயுமே கிளம்பல சார். ஆனால் அதுதான் பெரிய சார். நீங்கள் இல்லை சார், பெரிய தத்துவம் பேசாதீங்க சார், எனக்கு புரியாது சார். எனக்கு வெற்றிமாறனாக இருக்கட்டும் ரஞ்சித்தாக இருக்கட்டும், வெற்றிமாறன் ஜாதிய படங்கள் எடுக்கிறாருன்னு நான் ஒத்துக்க மாட்டேன். அவர் வந்து இந்த சமூக விரோதிகள், ரவுடிகள் இவங்க சார்ந்து அவங்க உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு காட்டியிருக்காரு. அதிகப்படியாக அந்த மாதிரியே காட்டியிருக்காரு. ரஞ்சித் வந்து மொதல் படம் எனக்கு அந்த படம் வந்து ஜாதிய ரீதியான படமாக தென்படல. அதுக்கப்புறம் அவர் பேச ஆரம்பிக்கும் போது அவரோட படங்களையும் கவனிக்கிற மாதிரி இருக்குது. ரஞ்சித் அவர்களோட படம் நான் அவ்வளோ பார்த்ததில்ல. கார்த்தி நடிச்ச படம் தான் நான் மெயினாக பார்த்துருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் ஜாதிய படங்களை எடுத்தாங்களா எடுக்கலையா அது வேறு. இவங்க ரெண்டு பேரோட படங்களில் பெண்களோட கேரக்டர் நல்லா போல்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்படி நெளிஞ்சது உடம்பழக காட்டி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. பெண்களுக்கு சரியான கண்ணியமும் கௌரவமும் கொடுக்குற டைரக்டர்கள் இவங்க. அதை நம்ம மறந்துட முடியாது. நீங்கள் சொன்னீங்கல்ல நான் இல்லாத இடமே இல்லை. அப்போ நீங்கள் மேடையில் இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே இருக்கீங்க. பேசலாம். பிரவீன் காந்தி உள்ளே போனதுலேருந்தே லோட தேவையில்லாமல் உள்ள வரவங்களை எல்லாரும் வரவேற்றுக்கிட்டே இருந்தார் முதல் நாள். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சு நல்ல வேலை போனால் நல்லது அப்படின்ற மாதிரி கொண்டு போய் விட்டுட்டாரு. இதில் விக்ரம் ஒரு சிரிச்சுட்டாருங்க. உங்களுக்கு மஸ்டா டாடா பாய் சொல்றாங்க, நான் திரும்பி வருவேன் நம்புறேன். சீரியஸா பேசிக்கிறீங்களா? திருப்பி இல்ல நான் போலையே, நான் போனதான டாடா பாய் பாய் சொல்றதுக்கு. அதனால எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. உங்களுக்கு உடன்பாடு இல்லை? எனக்கு அவங்க சொல்றது. நீங்கள் அவருக்கு டாடா பாய் பாய் சொல்லுங்க. எவிக்ஷன் ப்ராசஸ்க்கு நாமினேட் பண்ணுறப்ப என்னை நாமினேட் பண்ணிக்கோங்க, நான் இளைய தலைமுறைக்கு விட்டு கொடுக்குறேன்னு சொன்னவர். அவர் தான் வெளியே போக போகிறாருன்னு தெரியும் போது அப்செட் ஆகிறார். நான் எதிர்பார்க்கல, நான் என்னென்னமோ நினச்சிக்கிட்டு இதுக்குள்ளே வந்தேன் அப்படின்ட்டு ஏமாற்றத்தோடு வெளியேறி போகிறார்.